நில மோசடி புகார் தொடர்பாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆஜராகியிருக்கிறார் நீதிமன்றத்தில். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். 100 கோடி போலி ஆவணங்களை வைத்து மோசடி செய்த புகாரில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். கரூர் வாங்கல் குப்பிச்சிப்பாளையத்தை சேர்ந்த பிரகாஷ் என்பவரது 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்களை வைத்து மோசடி பதிவு செய்ததாக புகார் எழுந்த நிலையில் தற்பொழுது நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அஜித்குமார் இணைப்பில் இருக்கிறார். அஜித்குமார், வணக்கம். நில மோசடி புகாரில் தற்பொழுது எம்.ஆர். விஜயபாஸ்கர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். விசாரணை நடைபெற இருக்கிறதா? மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம் சுலோமி. கரூர் மாவட்டம் வாங்கல் குப்பிச்சிப்பாளையத்தை சேர்ந்த பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான 100 கோடி மதிப்பிலான 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்களை வைத்து மோசடியாக பதிவு செய்ததாக அப்பொழுது கரூர் சார்பதிவாக இருந்தவர் புகாரை அளித்ததன் பேரில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி தலைவராக இருந்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை கைது செய்து விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் நீதிமன்றம் ஜாமீனில் அவரை வெளியிடுத்தது. இந்நிலையில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது ஏற்கனவே பிரகாஷ் அளித்த புகாரின் பேரில் கொலை மிரட்டல், ஆள் கடத்தல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இன்று அந்த வழக்கு விஷயமாக இன்று கரூர் நீதிமன்றத்துக்கு நில மோசடி வழக்கு சம்பந்தமாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆஜராகியுள்ளார். இந்த வழக்கில் அப்போதைய வில்லிவாக்கம் காவல் ஆய்வாளராக இருந்த பிருத்திவிராஜும் ஆஜராகியுள்ளார். இவர் ஏற்கனவே இதுக்கு முன்பு வில்லிவாக்கத்துக்கு முன்பு கரூர் நகர காவல் நிலையத்தில் ஆய்வாளராக இருந்தது குறிப்பிடத்தக்கது. சுலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி அஜித்குமார்.